ரீசெண்ட் டேஸில் ஏஐ ரொம்ப டெவலப் ஆகிட்டு வருது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம், இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஏஐ சாட்பாட் இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பிஸ்னஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு விசிட்டர் வராங்க நம்ம வெப்சைட்டுக்கு அப்படின்னா, ஒரு காண்டாக்ட் பண்ணணும் நம்மளை அப்படின்னாலோ, இல்லை நம்மளை பற்றி சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் சார்ட்டாக அப்படின்னு நினச்சாலோ, அவங்க ஒரு ஃபுல் வெப்சைட்டையும் அனலைஸ் பண்ணி ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சாட்பாட் வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க அதில் என்ன ஒரு கொரி கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இந்த சாட்பாட் வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீயாக பெய்டு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம வந்து ஃப்ரீ சாட்பாட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அண்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த டோக்கன்ஸே வந்து போதுமானதாக இருக்கும். இந்த சாட்பாட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பே பண்ணி டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிளக்கின்ஸ் அப்படிங்கிறதுல ஆட் பிளக்கின் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. சர்ச் பிளக்கின்ஸில் ஏஐ இன்ஜின் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் இதில் பே பண்ண போகிறது இந்த பிளக்கின்க்கு கிடையாது. இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஓப்பன் ஏஐயோட டோக்கனுக்காக மட்டும்தான் பே பண்ணுவீங்க. அதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இப்போ இந்த பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மியாவ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே ஏஐ இன்ஜின் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்க. இந்த சாட்பாட் வந்து எனபிள் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க, எனபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எனபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வேர்ட்பிரஸ் சர்ச் இருக்குல்ல, டிஃபால்ட்டாக இருக்கிறத இந்த ஏஐ பவர்ட் கீவேர்ட்ஸ் ஆர் எம்பட்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இது எல்லாமே நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி என்ன இருக்கோ டிஃபால்ட்டாக அதை வந்து அப்படியே விட்டுருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ஜென்ரேட்டர், இமேஜ் ஜென்ரேட்டர், வீடியோ ஜென்ரேட்டர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறங்காட்டி டோக்கன்ஸ் நம்மளுக்கு சீக்கிரமாகவே ரீச் ஆயிரும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம். இங்கே சாட்பாட்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எனபிள் பண்ணிடுங்க. இப்போ இந்த சாட்பாட்கான செட்டிங்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஏஐ மாடல் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இதோட க்ரியேட்டிவிட்டி, அதாவது நம்ம கொடுத்த கண்டென்ட்டோட இந்த சாட்பாட்டோட க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொடுத்த கண்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்ட் வந்து கொடுக்கும். டெம்பரேச்சர் கம்மி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டான அந்த கண்டென்ட் வந்து கொடுக்கும். அக்யூரேட் மீன்ஸ் மீனிங் எல்லாத்துக்குமே வந்து சேமாக தான் இருக்கும், பட் அந்த வேர்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதே நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த டூல்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா வெப் சர்ச் அண்ட் கோட் இன்டர்பிரட்டர் அப்படின்னு இருக்கும். இதில் வெப் சர்ச் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏஐயை வெப்பில் சர்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீ டோக்கன்ஸ் யூஸ் பண்ணும்போது கொடுக்க வேண்டாம். தென் அப்பியரன்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாட்பாட் எப்படி கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வேணுமா, இல்லைனா வந்து காப்பி பட்டனாக இருக்கணுமா, இல்லைனா வந்து பாப்அப் மாதிரி இப்போ நம்ம ஒரு ஐக்கான் வந்துடும் இந்த மாதிரி, இதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பாப்அப்பாக வரணுமா அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதில் தீம் அப்படிங்கிறதுல போய்ட்டு சாட்ஜிபிடி டைம்லெஸ் மெசேஜஸ் அப்படின்னு இருக்கும். இதில் எந்த தீம் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வித் அப்படின்னு போட்டு இந்த ஏஐ நேம் வந்து கொடுக்கும். நீங்கள் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேம் இருக்கா, இதில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரீப்ளேஸ் ஆகிக்கும். இதில் அவதார் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் செலக்டிவாக அந்த இடத்துல இருக்கும், அதில் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐக்கான் செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி யூசருக்கும் நீங்கள் ஒரு அவதார் செட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். யூசரோட நேம் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைப் யுவர் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இது வந்து பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டு, இது வந்து டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கிறனால இருந்துக்கலாம். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாப்அப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பாப்அப்போட ஐக்கான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஐக்கானுக்கு டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா மேலே சாட்பாட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இந்த டெக்ஸ்ட்டோட அனிமேஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜூம் அப்படின்னா அது டெக்ஸ்ட் வந்து ஜூம் ஆகி காமிக்கும். ஸ்லைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்லைட் ஆகி காமிக்கும். இந்த அனிமேஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். சென்டர் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து சென்டராக வந்துடும். தென் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே செட்டிங்ஸ் இருக்கும், இதுக்குள்ளே போய்க்குங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஓப்பன் ஏபிஐ கீக்கு வந்து செட் பண்ணணும். இதில் நேம் அப்படின்னு இருக்கும், இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அந்த டைப் அப்படிங்கிறதுல நீங்கள் வேறு ஏதாவது மாடல் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி வந்து ஏதாவது பெய்டு இதில் வச்சுருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஓப்பன் ஏஐ கொடுத்துக்கோங்க. இதில் ஏபிஐ கீ வந்து இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ அக்கௌண்ட்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு வந்து நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆகிக்கும். இதில் வந்து சைன்இன் பண்ணி சொல்லணும். நீங்கள் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க, இல்லைனா சைன் அப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு லிமிட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த லிமிட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாடலுக்கும் எவ்வளோ டோக்கன் லிமிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஏபிஐ கீ அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு கிரியேட் நியூ சீக்ரெட் கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
இதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் என்ன கீ நேம் வேணாலும் போட்டுக்கலாம். தென் ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதில் வந்து கிரியேட் சீக்ரெட் கீன்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த ஏபிஐ கீ அப்படிங்கிறதுல இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல குயிக் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சாட்பாட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சார்ட் கோட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து காப்பி ஆகிக்கும். இப்போ உங்களோட வெப்சைட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த சாட்பாட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த சார்ட் கோடை காப்பி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எனபிள் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஃபூட்டரில் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா பேஜுக்குமே வந்து விசிபிளாக இருக்கும். அதனால் ஃபூட்டரில் வந்து நீங்கள் இந்த சார்ட் கோடை காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை சார்ட் கோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வெப்சைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாட்பாட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாப்அப் அப்படின்னு கொடுத்துருந்தங்காட்டி இது வந்து சென்டராக ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ஒரு சாட்பாட் வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025ல் வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Tech Live.